அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் முந்தினவர் நீர் பெரியவர் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை சரியாய் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் 2 பேசிக் சாமுவேல் கொண்டிருக்கும் நபர் 3வது அதிகாரம் உங்களுடைய அழைப்பை 21வது வைத்துள்ளார். வசனம். தயவு செய்து பின்பு லைனில் காத்திருக்கவும். அப்னேர் The person தாவீதை you are நோக்கி, நான் எழுந்து போய் நீங்கள் இஸ்ரவேலை பேசிக் கொண்டிருக்கும் எல்லாம் நபர் உங்களுடைய உம்மோடு அழைப்பை உடன்படிக்கை ஹோல்டில் பண்ணும்படிக்கு வைத்துள்ளார். ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். இப்ப அப்னேர் தாவீது பக்கம் சேர்ந்துட்டான். அப்னேர் சவுலோட படைத்தலைவனா இருந்தான். சவுலோட மகன் இவனை குற்றப்படுத்தினதுனால இப்ப அவன் தாவீது பக்கமா சேர்ந்துட்டான். இப்ப இவன் என்ன சொல்றான்னா, இஸ்ரவேலர் எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு வர்றேன், ராஜாவாகிய என் ஆண்டவன் இடத்தில் அப்படின்னு சொல்றது சவுலோட மகனான இஸ்போசேத்த அவனை கூட்டிட்டு வர்றேன். நீங்க எங்கெல்லாம் உன் ஆத்துமா ஆளுகை செய்ய விரும்புகுதோ அப்படின்னா இஸ்ரவேல் தேசம் முழுவதையும். இப்ப ஏற்கனவே தாவீது யூதா கோத்திரத்தை மட்டும் ராஜாவா இருக்கா. நீ இஸ்ரவேல் முழுவதையும் ஆளுகை செய்ய, நான் கூட்டிட்டு வர்றேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்னேர் பேசுறான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடே போனான். அப்னேர் ரொம்ப தாவீதோட சமாதானமா பேசி மகிழ்ச்சியோட திரும்பி போறான் தன்னோட இடத்துக்கு. தாவீதின் சேவகரும் யோவாப்பும் அநேக பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதினிடத்தில் இல்லை, அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடு போய்விட்டான். தாவீதோட படைத்தலைவன் யோவாப். அவன் யுத்தத்துல ஜெயிச்சு கொள்ளையிட்ட பொருட்களை எல்லாம் கொண்டு வர்றான். திரும்பி வரும்போது அப்னேர் அங்க இல்ல. தாவீதின் இடத்துல அப்னேர் இல்ல. அதுக்கு முன்னாடியே தாவீது அப்னேரா அனுப்பி விட்டுட்டான். யோவாப்பும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது, நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் அனுப்பிவிட்டார் என்றும் யோவாப்புக்கு அறிவித்தார்கள். முந்தின அதிகாரத்துல யோவாப்போட தலைமையின் கீழே இருக்கின்ற தாவீதோட படைக்கும் அப்னேரின் தலைமையில இருந்த சவுல் குடும்பத்தினர் படைக்கும் நடந்த யுத்தத்தை தியானிச்சோம். இப்ப இந்த அப்னேர் தாவீதை பார்த்துட்டு சமாதானமா போயிட்டான்ற செய்திய யோவாப் கேள்விப்பட்ட போது, அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து தாவீது கிட்ட கேட்கிறான், என்ன செய்தி? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போக விட்டது என்ன? எப்படி நீங்க அவனை சமாதானமா போக விடலாம்? அவன் வந்திருக்கான், நீங்க போக விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீ செய்கிறதில்லை எல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். அவன் எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது கிட்ட யோவாப் சொல்றான். அப்னேர் எதுக்கு வந்திருக்கானா, அவன் மோசம் போக்குறவன், நீ என்ன செய்யறன்றத பாக்குறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குற்றப்படுத்துறான். அப்னேருக்கு எதிரா பேசுறான். ஏன் யோவாப் அப்னேருக்கு எதிரா பேசுறான்னா, ஒண்ணு அப்னேர் ஒருவேளை ஏமாத்து வேலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் தன்னுடைய ராஜாக்கு தான் சவுலோட மகனான இஸ்போசேத்துக்காக செயல்படுறான் அப்படின்னு நினைச்சா.
அல்லது 2வது தன்னுடைய சகோதரனாகிய ஆசகேலை கொன்றவன் அவனை எப்படியும் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு அவன் திட்டம் மனசுக்குள்ள இருந்துச்சு, அதனால எதிர்த்திருக்கலாம். அல்லது அப்னேர் நல்ல ஒரு படைத்தலைவன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன், சவுல்ட்ட நிறைய யுத்தங்களை அவன் நடத்தினவன். எங்க தனக்கு போட்டியா அப்னேர் வந்துருவானோ அப்படின்ற பயமா இருக்கலாம். இதுல ஏதோ ஒரு காரணத்தினால அப்னேரை யோவாப் எதிர்க்கிறான். இப்ப அவன் சொல்றான், யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். ராஜாவுக்கு தெரியாமே யோவாப் அப்னேரை வர வைக்கிறான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். சீரான்ற துறவு பக்கத்துல வரைக்கும், கிணறுக்கோட பக்கத்துல வரைக்கும் அவனை அழைத்து கொண்டு வந்தாங்க. அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது, இவங்க கூப்பிட்டதுனால அவன் திரும்பி வர்றான் எப்ரோனுக்கு. யோவாப் அவனோடே ரகசியமாய் பேச போகிறவன் போல் அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். அப்படியே அந்த எப்ரோனுக்குள்ள கூட்டிட்டு வராம வெளியே கூட்டிட்டு போய் ஆசகேல தன்னுடைய தம்பிய கொன்ற அப்னேரை வயிற்றுல குத்தி கொல்றான். ஏன் எப்ரோனை விட்டு வெளியே கூட்டிட்டு வர்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, யோசுவாவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனத்துல அந்த எப்பிரோன் ஒரு அடைக்கல பட்டணம். அடைக்கல பட்டணத்துக்குள்ள கொலை செய்தவன் உள்ள நுழைஞ்சிட்டானா அது பாதுகாப்பான இடம், அவனை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் இவனை வெளியே கூட்டிட்டு வர்றான். கூட்டிட்டு அடைக்க பட்டணத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு கொலை செய்கிறான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றென்றைக்கும் பழி இல்லை. நான் இந்த காரியத்தை செய்ய சொல்லல. நான் அந்த பழி என் மேல சுமராது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொன்னான். அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. இந்த கொலைக்கு காரணமான யோவாப் மேலதான் அந்த பலி விழுகும் அப்படின்னு சொல்றான். யோவாப்பின் வீட்டாரில் பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறவனும். குஷ்டரோகி, கோல் ஊன்றி நடக்கிறவன், வயதான கிழவன், பட்டயத்தால் விழுகிறவன், பட்டயத்தினால் வெட்டப்படுகிறவன், அப்பம் குறைச்சலுள்ளவன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், ஒரு காலும் ஒளிந்து போவதில்லை. இப்ப யோவாப் செய்த பாவத்துக்குரிய சாபத்தை தாவீது இங்க சொல்றான். அவன் கொன்றதுனால இந்த குறைவுலாம் ஏற்படும் அப்படின்னு சொல்றான். அப்படியே கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பி ஆகிய ஆசகேலை கொன்றது நிமித்தம் யோவாப்பும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். தன்னுடைய தம்பியை கொன்றதுக்கு பழிக்கு பழி வாங்கும்படியா இதை செய்தார்கள். தாவீது யோவாப்பையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களை பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி அப்னேருக்கு முன்பாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி, தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். மரித்த அவனுடைய உடல் கொண்டு செல்லப்பட்ட பாடைக்கு பின்னாடி தாவீது போறான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனங்களை பார்த்து வஸ்திரத்தை கிழிச்சு ரெட்டுடுத்தி துக்கம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவர்கள் அப்னேரை எப்பிரோனில் அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையில் சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். எல்லாரும் அழுகிறாங்க, துக்கம் கொண்டாடுறாங்க. அடக்கம் பண்ணும்போது
எப்பிரோன்ல அவனை அடக்கம் பண்ணாங்க. இந்த அப்னேரை ராஜா ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதி கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானே, புத்தி இல்லாதவன் சாகிற மாதிரி செத்து போயிட்டான். உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்கள் விலங்கு போடப்படவும் இல்லை. கையும் கட்டப்படல, காலும் கட்டப்படல. நீ சிறை கைதி கிடையாது. நீ தவறு பண்ணி குற்றம் சாட்டப்பட்டவன் கிடையாது. துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே. கெட்டவன் கையில மாட்டிக்கிட்டு நீ மரித்து போனாய். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். இந்த வார்த்தையை கேட்ட பிறகு ஜனங்கள் இன்னும் கொஞ்சம் அழுதாங்க. பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்ன போது, தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் வேற எதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னார். சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் நான் உபவாசம் இருந்து துக்கம் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த தீர்மானத்துல உறுதியாய் இருக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். ஜனங்கள்ன்றது இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் எல்லாம் தாவீத கவனிச்சு பாக்குறாங்க. அது அவர்கள் பார்வைக்கு நன்றாய் இருந்தது. அவன் நடந்துகிட்டது, ஒன்னும் சாப்பிடாம துக்கம் கொண்டாடுறத பார்க்கும்போது சரி அவன் கரெக்டா இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றியது. தாவீது என்னெல்லாம் செய்தானோ அதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஏன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அவன் ராஜாவாக போறான். அப்ப அவங்களுக்கு முன்னாடி அவன் செய்யறதெல்லாம் கரெக்டா தெரியுது. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொன்று போட்டது ராஜாவினால் உண்டானதல்ல. தாவீது அப்னேர் மரணத்துக்கு காரணம் கிடையாது. ஏன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு அவன் படைத்தலைவன் அப்னேர். அப்ப அப்னேரை கொன்னுட்டாங்கன்னப்ப கோபம் வரும். ஆனா அதுக்கு ராஜா காரணம் இல்லை அப்படின்றது தெரியும் போது அவங்க அதை ஏற்றுக்கொள்றாங்க. அந்நாளில் சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். தாவீது அப்னேர் மரணத்துக்கு காரணம் கிடையாது அப்படின்றத அறிந்து கொண்டாங்க. ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலின் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? பிரபு, பெரிய மனுஷன், இதெல்லாம் அப்னேரை பத்தி சொல்லியிருக்காரு. அவன் விழுந்துட்டான், செத்து போயிட்டான் தெரியாதா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். நான் தான் ராஜா, அப்படி இருந்தா கூட நான் ரொம்ப பலவீனமாய் இருக்கிறேன். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, எனக்கு தெரியாம இந்த கொலை நடந்துருச்சே அப்படின்ற வருத்தத்துல சொல்றார். செரியாவின் குமாரனாகிய இந்த மனுஷர், செரியா யாருன்னா தாவீதோட சகோதரியோட பிள்ளைகளான யோவாப்பும் அபிசாயும் இத செஞ்சிட்டாங்க. என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அவங்க என்னையோட பலசாலிகளா இருக்காங்க. எனக்கு தெரியாம இந்த காரியத்தை செஞ்சதுனால நான் பலவீனம் உள்ளவன், அவர்கள் பலத்துல மிஞ்சினவங்க அப்படின்னு சொல்ற தாவீது சொல்றார். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக. யோவாப் செய்த பொல்லாப்புக்கு ஏற்ற வண்ணமா கர்த்தர் அவனுடைய பொல்லாப்புக்கு சரி கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அப்னேர் தாவீதை பார்த்து, நான் போய் இஸ்ரவேல் மக்களை எல்லாம் கூட்டிட்டு வரேன், நீர் விருப்பப்பட்ட இடத்துல ஃபுல்லா ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுகிட்ட பேசுறான்.
தாவீது சமாதானமா அப்னேரை அனுப்பி வைக்கிறான். யோவாப் யுத்தத்தை முடிச்சு கொள்ளையிட்ட பொருட்களை எல்லாம் கொண்டுட்டு சந்தோஷமா வர்றான். வரும்போது அவன் அப்னேர் வந்த செய்திய கேள்விப்படுறான். ராஜா சமாதானமா அனுப்புனத கேள்விப்படுறான். கேள்விப்பட்டவனே நேரா ராஜாட்ட போய் கேக்குறான், ஏன் இப்படி செஞ்சீங்க? அப்னேரை ஏன் சமாதானத்தோடு விட்டீங்க? அவன் ஏமாத்துறான். நீ என்ன செய்யறன்றத பாக்குறதுக்காகத்தான் அவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல யோவாப் குற்றப்படுத்துறான். அந்த ராஜாக்கு தெரியாம, தாவீதுக்கு தெரியாம அப்னேரை தனியா கூட்டிட்டு போய் பட்டணத்துக்கு வெளியே வச்சு அவனை வெட்டி போடுறான். அவனை குத்தி வயித்துல குத்தி கொன்று போடுறான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தாவீது ரொம்ப வருத்தப்படுறான். இந்த செயலை செய்தவனுடைய வீட்டுல இதெல்லாம் இல்லாம போகாதுன்னு சொல்லிட்டு சாபத்தை சொல்றான். யோவாப் செய்தது தாவீதுக்கு உடன்பாடு இல்ல. அவங்க ஜனங்களை பார்த்து துக்கம் கொண்டாட சொல்றான். அதே மாதிரி தாவீதும் அந்த பாடைக்கு பின்னாடி போனா. எல்லா ஜனங்களும் அழுதாங்க. தாவீது அப்படி மதிகேடன் போல செத்து போயிட்ட, எந்த தவறும் செய்து குற்றம் சாட்டப்படல, துஷ்ட மனுஷரோட கையில மாட்டிக்கிட்டு செத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு தாவீது பாடுறான். ஜனங்கள் எல்லாம் தாவீதை சாப்பிடுன்னு சொல்லும் போது கூட சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்றத உபவாசம் இருக்கிறதுல உறுதியா இருந்தான். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, தாவீது இந்த கொலைக்கு காரணம் கிடையாது அப்படின்றத ஜனங்கள் அறிந்து கொண்டாங்க. தாவீது தன்னுடைய ஊழியக்காரங்களை பார்த்து சொல்றான், இஸ்ரவேலோட பிரபுவும் ஒரு பெரிய பெரிய மனுஷனான அப்னேர் மரித்து போயிட்டான். நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன். ஆனா நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன். எனக்கு தெரியாமையே நோ யோவாப்பும் அபிசாயும் அப்னேரை கொன்னுட்டாங்க. அவங்க என்னை விட பலவான்களா இருக்காங்க. ஆனா அவங்க செய்த பொல்லாப்புக்கு ஏற்ற பலனை கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கட்டும், சரிக்கு சரி கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கறத பார்க்கிறோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீதோட வாழ்க்கையில ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்க ஒவ்வொரு நாளும் கற்று வருகிறோம். அதை ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல பதித்து நாங்களும் ஆண்டவரே அந்த முன்மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒருவேளை அப்னேர் எதிரியோட படையா இருந்தா கூட அவனையும் நேசித்து ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவத்தை நாங்க இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். நாங்களும் கூட சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நாங்க எந்த சூழ்நிலையிலையும் பொல்லாப்பு செய்யக்கூடாது. நேர்மை உள்ளவர்களாய் தாவீதை போல ஆண்டவரே அன்பு காட்டுகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்கள உங்களுடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.